யார் வீட்லையாவது போட்டுட்டு ஒன்று நம்ம வீட்டில் வச்சிக்கக்கூடாது. அண்ணன்ட்ட விட்டுரு, தம்பிக்கிட்ட விட்டுரு, அக்காட்ட விட்டுரு, தங்கச்சிக்கிட்ட விட்டுரு. அம்மா அங்கே தான் இருக்க விரும்புகிறாங்க. அம்மாவுக்கு செட் ஆகும், அப்பாவுக்கு இந்த ஊர் வீடு தான் செட்டாக இருக்கும். அவங்க தான் கொஞ்சம் கர்சனையாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் வச்சுக்க முடியல, சூழல் இருக்குது. ஆனால் என்ன செய்யலாம்? கர்சனையாக போய் பார்த்துக்கலாம். நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை அம்மா அப்பாவுக்கு நம்ம ஒரு மாதம் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கும், கொடுக்கலாம். கன்சர்ன் பாருங்கள். இன்றைக்கி இப்படி தான் நீங்கள் யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு நிலை வருகிற போது இதெல்லாம் எதுன்னா ஞானமற்ற நிலை. இவர்கள் ஆன்மீக குருட்டு நிலையில் இருப்பவங்க. கோயிலுக்கு வருவாங்க, பூசையை பார்ப்பாங்க, நன்மையை வாங்குவாங்க, தின்னுவாங்க, போயிடுவாங்க. எதற்கு இந்த நற்கருணை கையில் கொடுக்கப்படுது தெரியாது. எதற்கு நன்மை கொடுக்குறாங்க? நன்மையில் என்ன இருக்குது? புரியல. இயேசுவின் உடல் இருக்குதா? வெரி குட். இயேசுவின் உடலை வாங்கியாச்சு. அப்புறம் என்ன நமக்கு? அப்புறம் என்ன? போய் ஆட்டோட உடலை, மாட்டோட உடலை, கோழியோட உடலை வாங்கி அப்புறம் டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். பிரைஸ் தி லார்ட். அந்த நற்கருணைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆங்கிலத்தில் நன்மைக்கு நற்கருணைன்னு சொல்கிறோமா? அதை பிரித்து சொன்னால், பிரித்து சொல்லுங்கள். நற்கருணையை பிரித்து சொல்லுங்கள். என்ன படிக்கவில்லை யாருமே தமிழ்? நல்ல கருணை, நற்கருணை, அப்படி தான் சேர்த்து வாசி சொல்கிறோம். நல்ல கருணை, யூக்கரிஸ்ட் ஆங்கிலத்தில். யூனா குட், காரிஸ்னா கருணை, நல்ல கருணை. அதைத்தான் நற்கருணை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். இப்போ இந்த நற்கருணையை வாங்குற நாம நல்ல கருணையின் அடையாளமாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்ககிட்ட உணவாக வர்றாரு. நம்ம வாங்கிட்டு பூசை முடித்த உடனேயும் அப்படி தெரிச்சு ஓடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட என்ன நற்கருணை இருக்குது? கோயிலுக்கு வந்து ஒரு சுற்றி பார்த்து யார் வந்திருக்கிறா? அண்ணே நல்லா இருக்கீங்களா? காட் பிளஸ் யூ, நல்லா இருக்கீங்க. எங்கள் பையனை காணோம் பாருங்கள். ஒரு கன்சனே விசாரணையே இல்லையே. ஒருத்தர் இப்படி தான் புதுசாக அந்த கோயிலுக்கு வந்தாராம். ஒரு ஊர் மாற்றி வேலை நிமித்தமாக மாற்றலாகி வராரு. யாருமே தெரியாது. அவர் நினச்சிக்கிட்டு போகிறாரு. சர்ச்சுக்கு போனால் அங்கே 4 கிறிஸ்தவங்க இருப்பாங்க. நம்மளை பார்த்து யாருன்னு கேட்பாங்க. நம்ம அவங்கள பார்த்து நண்பர்களாகி நம்ம தேவைகளை எல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு போய் உட்கார்ந்தார். போய் அச்சிஸ்டர்ஸில் போட்டுட்டு உட்கார்ந்தாராம் பாருங்கள். எல்லாம் சீரியஸாக வந்து முட்டி போட்டாங்க. எல்லாம் சீரியஸாக இருந்தாங்க. அவர் நினச்சிக்கிட்டார் எல்லாம் பூசை ஆரம்பிக்க போது சீரியஸாக இருக்காங்க, பூசை முடிச்சுட்டு பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பூசை முடித்த உடனேயும் அவர் அப்படியே நித்தியஸ்குரியை போட்டு அப்படியே நிலையான புகழுக்குரிய அப்படின்னு சொல்லி தலையை குனிஞ்சிட்டு எந்திரிச்சாரு பாருங்க. ஒருத்தரையும் காணாமா. என்னடா எல்லாம் ஒருத்தனையும் அவன் தான் மாதா பாட்டு பாடும்போதே ஓடி போடுறாங்களே. அப்புறம் எங்கள் நிலையான புகழுக்குரிய யார் இருப்பா? எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சரி சாமியார்ட்டையாவது பேசுவோமேன்னு போய் சாமியாரை போய் தட்டுனா ஃபாதரு கதவை லைட்டாக தந்து, யார் நீங்கள், என்ன வேணும் அப்படி கேட்டாரா. நான் புதுசாக வந்திருக்கிறேன் பாருங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஒரு 4 வாரத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் 5ஆவது வாரம் தான் வர முடியும். ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். ஐம் சாரி அப்படின்னு மூடிட்டார். இவர் 1 வாரம் வந்தார், 2 வாரம் வந்தார், யாருமே என்னன்னு கேட்கல. 3ஆவது வாரம் என்ன பண்ணார்? கோயிலுக்கு வந்த உடனே ஒரு கொடையை தூக்கிட்டு வந்துட்டாராம். கொடையை எடுத்துகிட்டு வந்து பூசை நல்ல நடு பூசை போயிடுச்சு. எல்லாம் பயபக்தியாக, நம்ம தான் பக்திமான்களாச்சே, பரவசத்தில் இருப்போம். எப்போ? அந்த நடு பூசையில். வாசிக்கும் போதெல்லாம் அப்படி தான் இருப்பான். ஆனால் அந்த நடு பூசை வைக்கும்போது மட்டும், நடு பூசை, அதுக்கு பேர் நடு பூசையா, மற்றதெல்லாம் ஓர பூசை.